கல்வி பணியை வைத்து. ஆனால் அவர்கள் கல்வி பணியை கல்வி பணியாகவே வைத்திருந்தார்கள். கேப்புச்சின் மிஷனரிஸ், தரு மிஷனரிஸ், சலேஷியன் மிஷனரிஸ் அவருடைய கேரிசத்தை எடுத்து அவர்கள் நிறைய பணிகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் எம்பிபி குருக்கள் மட்டும்தான் ஆசிரியர்கள், மறை கல்வி நிறைவேற்றுபவர்கள், இந்த ரெண்டையும் இணைத்து அவர்களை தயாரித்து இந்த பணியை செய்தவர்கள் எம்பிபி குருக்கள் மட்டும்தான். கல்வி பணியையும் மறைக்கல்வி பணியையும் ஒன்றாக இணைத்து ஆசிரியரும் மறைக்கல்வி ஆசிரியருமாக அவர்கள் ஒன்றாய் பணி செய்தது இந்த ஒரு சபைதான். அதை நான் பெருமையுடன் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் நம்முடைய பாண்டிக்கடலூர் உயர்மறை மாவட்டத்தில் நடந்த பணி. எனவே இன்று அவர்களை பாராட்டுவதும் இந்த 850வது ஆண்டை கொண்டாடுவதும் மிகவும் பொருத்தமானது, மிகவும் அவசியமானது. அதுவும் சிறப்பாக டிஜிடி தாமஸ் கவான் டப்பி ஜெபக்குழு அமைத்து பொதுநிலையினர் முன் வந்து இதை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப பற்றுதலோடும் இதை கொண்டு வருவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுநிலையினரை நான் பாராட்டுகிறேன். பேராயர் ஏன் சின்னப்பா ஒரு கோரிக்கையை வைத்தார் திருப்பதி நேரத்தில். கோரிக்கையை வைத்தார். அதன் பிறகு அவர் என்ன சொன்னார், அந்த அவருடைய அந்த பாட்டு 104 வசனம் 104 அந்த பாட்டு நான் அதை முன்னாலும் கேட்டிருக்கிறேன், நிறைய தடவை கேட்டிருக்கிறேன். அது ஒரு மெடிடேஷன். அவர் என்ன சொன்னது, அடுத்த வருஷம் நான் இருப்பேன் தெரியாது, அதனால இது இப்ப ஆனா அவர் அடுத்த வருஷமும் இருப்பாரு, நிறைய வருஷம் இருப்பாரு. ஆனா அவருடைய வேண்டுதலை என்னால் புறக்கணிக்க முடியாது. எனவே ஒரு அருள் தந்தையை அவர் நியமிக்க கொடுத்தார். நான் நினைக்கிறேன், அவர்கிட்ட நான் கேட்கல, ஆனால் உரிமையோடு நான் நினைக்கிறேன், ஒருவேளை அருள் தந்தை தேவ சகாயரால் அவர் புரிய இருக்கிறாரு. நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் ஒரு சிறப்பான பணியை எடுத்து செய்கிறார். இளைஞர்களுக்காக IAS, IPS மற்றும் பல துறைகளில் அவர்களை தயாரிக்கும் அந்த பணியை எடுத்து அவர் செய்கிறார். எல்லா இடமும் அவர் போகிறார். அதனால இந்த நிலையை அவரை இதற்கு பொறுப்பாக வைப்பதை நான் நல்ல அவரை நான் கேட்கல, அவர் அதை நிச்சயம் ஒப்புக்கொள்வார் என்று நான் அறிந்து அவரை நான் இன்று பேராயிரம் வேண்டுகோளை இணைந்து அவரை நான் நியமிக்கிறேன். இப்போது பாராட்டப்பட்ட வேதியர்கள் மற்றும் விருது பரிசு பெற்ற ஆசிரியர்களை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அவர்கள் செய்த எல்லா சமுதாயத்திற்கு, சமத்துவ சமுதாயத்திற்கு அவர்கள் செய்யும் எல்லா பணிகளையும் நான் பாராட்டுகிறேன், அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இவர்களுக்கும் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். எனக்கு ஒரு குருப்பட்டம் நாளை ஒரு குருப்பட்டம் எனக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. எனவே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி. இனி ஃபாதர் தேவ சகாயர் அவருடைய தலைமையில், அவருடைய வழிகாட்டுதலில் வில்லியம் இவர்கள் எல்லோரும் இணைந்து தலைமுறையை வழிநடத்துவார். உங்கள் அனைவருக்கும் நன்றி. கடவுளுடைய விரைவாக ஆசீர்வதிப்பார்.